எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஏமாற்றத்தால் உடைந்து போன இதயங்கள் பல இருக்கின்றன. சிலர் பணத்தை இழந்ததால் அழுகின்றார்கள், சிலர் உடல் நலத்தை இழந்ததால் அழுகின்றார்கள், சிலர் உறவுகளை இழந்ததால் அழுகின்றார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அதிகமாக மனிதனை காயப்படுத்துவது ஒன்று இருக்கின்றது. அது ஏமாற்றம். ஒரு அந்நியன் நம்மை ஏமாற்றினால் வலி இருக்கும். நம்முடைய நண்பன் நம்மை ஏமாற்றினால் அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் உயிருக்குயிராய் நேசித்த ஒருவரால் ஏமாற்றப்பட்டால் வாழ்நாளெல்லாம் வலிக்கும். ஒரு வியாபாரி ஏமாற்றினால் பணத்தை இழப்போம். ஆனால் நாம் நம்பிய ஒருவர் ஏமாற்றினால் மனதையே இழப்போம். சில காயங்கள் உடலில் ஏற்படும், அவை நாட்கள் சென்றால் ஆறிவிடும். ஆனால் ஏமாற்றத்தால் ஏற்பட்ட காயங்கள் சில நேரங்களில் வருடங்கள் கடந்தும் ஆறுவதில்லை. நான் அவனை எப்படியெல்லாம் நம்பினேன், அவன் இப்படி செய்வான் என்று நினைக்கவில்லையே. நான் அவளை எப்படியெல்லாம் நேசித்தேன், அவள் விரும்பினபடியெல்லாம் நடந்தேனே, அவளுக்காக எல்லாவற்றையும் செய்தேனே, அவள் இப்படி என்னை ஏமாற்றுவாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்று ஆயிரக்கணக்கான மனிதர்களின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டு தான் இருக்கின்றன. சிலர் காதலில் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள், சிலர் வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள், சிலர் உறவினர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள், சிலர் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள். வேதனையான உண்மை என்னவென்றால், சிலர் இரத்த உறவுகளால் ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள். ஏமாற்றுவது என்பது பணத்தை மட்டும் திருடுவதல்ல, அது நம்பிக்கையை திருடுவது, சமாதானத்தை திருடுவது, சந்தோஷத்தை திருடுவது, சில நேரங்களில் வாழ்க்கையின் அர்த்தத்தையே திருடுகிறது. இன்று பலர் இப்படி கேட்கின்றார்கள், நான் ஏன் ஏமாற்றப்பட்டேன், நான் யாரை நம்புவது, மீண்டும் இப்படிப்பட்ட தவறில் விழாமல் இருப்பது எப்படி? அன்பானவர்களே, ஏமாற்றம் என்பது இன்று மட்டும் தோன்றிய பிரச்சனை அல்ல. அது அன்றே ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. முதலில் பிசாசு ஏவாளை ஏமாற்றினான். பிறகு மனிதர்கள் மனிதர்களை ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏமாற்றியவர்களும் இருக்கின்றார்கள், ஏமாற்றப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். ஏமாறாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான் என்ற வார்த்தையின் மூலமாக பரிசுத்த வேதாகமம் இரண்டு முக்கிய எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கின்றது. ஒன்று, நீ பிறரை ஏமாற்றாதே. 2, நீயும் ஏமாறாதே. ஏமாற்றுகின்றவன் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திப்பான். ஏமாறுகிறவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போவான். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆபிரகாமின் வாக்குத்தத்த குமாரனாகிய ஈசாக்கிற்கு 2 மகன்கள் இருந்தார்கள், ஏசா மற்றும் யாக்கோபு. ஏசா மூத்த மகன் என்பதால் தகப்பனின் முதற் குமாரனுக்குரிய ஆசீர்வாதம் ஏசாவுக்கே உரியதாய் இருந்தது. ஈசாக்கு முதிர் வயதில் கண் பார்வை குறைந்த போது ஒரு நாள் ஏசாவை அழைத்து, எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் ருசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்கின்றான். இதை அறிந்த தாய் ரெபெக்காள் ஏசா தன் தகப்பனுக்காக வேட்டையாட சென்ற சமயத்தில் ஏசாவின் சகோதரனான யாக்கோப்பை அழைத்து, ஏசாவை போல ஆட்டுத்தோலை கைகளில் போர்த்தி ஏசாவின் ஆடைகளை அணிய வைத்து தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோப்பின் கையிலே கொடுத்து ஈசாக்கின் முன் அனுப்புகின்றாள். ஈசாக்கு சந்தேகப்பட்டாலும் கைகளை தொட்டு பார்த்தபோது அது ஏசாவின் கைகளை போல இருந்ததால் யாக்கோப்பையே ஏசா என்று நினைத்து முதற் குமாரனுக்குரிய ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு கொடுத்து விடுகின்றான். இது நடந்து முடிந்த கொஞ்ச நேரத்திற்குள் ஏசா வேட்டையாடி முடித்து திரும்பி வந்தபோது தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏற்கனவே யாக்கோப்புக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை அறிகின்றான். இதனால் ஏசா மிகவும் வேதனைப்பட்டு யாக்கோப்பின் மேல் கோபம் கொள்ளுகின்றான். அதன் காரணமாக யாக்கோப்பு தனது மாமனான லாபானின் வீட்டிற்கு தப்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இப்படியாக யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதம் தற்காலிக நன்மையை கொடுத்தாலும் அதன் விளைவாக குடும்பத்தில் பிரிவு, பயம், வேதனை மற்றும் பல ஆண்டுகள் கஷ்டம் ஏற்படுகின்றது. ஆம், யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் அதற்காக என்ன விலையெல்லாம் கொடுத்தான் தெரியுமா? தன் வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன் தாயை மீண்டும் பார்க்க முடியாமல் போனது. ஏசாவுக்கு பயந்து 20 ஆண்டுகள் அந்நிய தேசத்திலே வாழ நேர்ந்தது. தன் மாமன் லாபானால் யாக்கோப்பு பலமுறை ஏமாற்றப்பட்டான். பல வருடங்கள் பயத்திலும் பதட்டத்திலும் வாழ்ந்தான். யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றியது போலவே பிறரும் அவனை ஏமாற்றினார்கள். யாக்கோப்பின் மாமன் லாபான் யாக்கோப்பை ஏமாற்றினான். கேயாசி எலிசாவை ஏமாற்றினான். யூதாஸ் இயேசுவையே ஏமாற்றினான். இதை போலவே ஏவாள் பிசாசிடம் ஏமாந்து போனாள். சிம்சோன் தெலிலாளிடம் ஏமாந்து போனான். யோசுவா கிபியோனிடம் ஏமாந்து போனான். ஆனால் இவை அனைத்திற்கும் நடுவில் பரிசுத்த தேவன் இன்று நம்மிடம் ஒரு எச்சரிக்கையை கூறுகின்றார்.
ஏமாற்றாதே, ஏமாறாதே. ஏனெனில் ஏமாற்றுகின்றவன் ஒரு நாள் மற்றொருவனால் நிச்சயம் ஏமாற்றப்படுவான். ஏமாறுகிறவன் ஒரு நாள் தனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இழந்து போவான். சாத்தான் ஏமாற்றுகின்றவன். உலகம் ஏமாற்றுகின்ற இடம். பாவம் ஏமாற்றுகிற வலை. ஆனால் தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலும் நம்மை பாதுகாக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சுயநலத்திற்காகவோ வேறு எந்த காரணத்திற்காகவோ நம்மேல் உண்மையான அன்பையும் அளவு கடந்த நம்பிக்கையையும் கொண்டுள்ள எவரையும் ஏமாற்றும் வஞ்சகத்தை நீக்கி எதற்காகவும் எவரையும் ஏமாற்றாத உண்மையான உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படியாகவும், பிறரிடம் நாம் ஏமாந்து போகாதபடி எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதான விழிப்புடன் இருக்கும் தெளிந்த புத்தியையும் மனதையும் நமக்கு தரும்படியாகவும் பரிசுத்த தேவனிடம் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு மன்றாடுவோம். தேவன் நமக்கு தந்திருக்கும் சத்திய வசனங்களை அறிவோம், அவற்றை விசுவாசிப்போம். சத்திய வசனங்கள் பிறரை ஏமாற்றுவதிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்தும், ஏமாறும் பொழுது எச்சரிக்கும், ஏமாற்றத்திலிருந்து பாதுகாக்கும், ஏமாற்றத்தினால் உண்டான வழியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.